Vanakkam and welcome back to my channel Ranga Subhakrishnan. So after a long days அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 10 days ஆச்சு நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணி. என்னன்னு தெரியல, வீடியோஸ் எடுக்கிற மைண்டே வரல. ஸோ அதனால ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுனால விட்டுட்டேன். பட் இப்போ பேக் டு த ஃபார்ம். ஸோ இனிமேல் நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் பார்க்க எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். பார்த்தாலே தெரியும், பிகாஸ் புதுசாக காது குத்திருக்கேன். இல்லை, ஆல்ரெடி நான் குத்துனது தான். ஸ்கூல் டேஸில் ஒரு வாட்டி குத்துனேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி புண்ணாயிடுச்சு, ஆறவே இல்லை அந்த காது குத்துனதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போடவே இல்லை, கம்மல் போடவே இல்லை, அப்படியே விட்டுட்டு அந்த காதோட ஓட்டை அடைச்சிச்சு. அதுக்கப்புறமா திரும்பி இப்போ தான் என் ஹஸ்பண்ட் வந்து புதுசாக திரும்பவும் நீ குத்திக்கோ, உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு புதுசாக இயரிங் வாங்கி கொடுத்து குத்தி விட்டாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்னோட மியூசிக் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அண்ட் டைட்டில் பார்த்து தான் வந்துருப்பீங்க. ஆக்ட்ரஸ் பிரியங்கா சோப்ராவோட அவங்களோட மாம் சொன்ன ஒரு டிஐஒய் சீக்ரெட் ஃபேஸ் பேக் தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஒரு டிஐஒய் சீக்ரெட் ஃபேஸ் பேக்னு நான் சொல்லலை, அவங்களோட மம்மி அவங்க அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த சீக்ரெட் ஃபேஸ் பேக் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துட்டு வந்துடுங்க. And we're going to do a DIY little secret recipe of flour, whole wheat, pinch of turmeric into it. So you take some lime, and then we add yogurt to it, and the yogurt turn it into a paste. Paste to put in the rose water, and that'll rose water. This is up done, and that's like the consistency of it. Yeah, and in about 15-20 minutes it becomes like a mask. It dries. Rub it a bit as it is drying to remove it. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க அவங்க எப்படி அந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் அதே மாதிரி அந்த ஃபேஸ் பேக் மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ கைஸ், இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஒரு நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். என்னோடய ஃபேஸ்க்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக வீட்லேயே ரெடி பண்ண தயிர், அண்ட் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ், டர்மரிக் அண்ட் ரோஸ் வாட்டர். இது அவங்க சொன்ன எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க எதுவும் அளவெல்லாம் சொல்லலை. ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கைஸ், வீடியோ எப்படி ஃபேஸ் பேக் நான் மேக் பண்ணியிருந்தேன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஹியர் இஸ் த பவுல். என்கிட்ட இந்த பவுல் இருக்குது. இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணி இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம ஃபேஸில் போட போகிறோம். எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து வரல. நான் அந்த லெமன் அதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரல. ஸோ அதனால அந்த கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சமாக நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னோட இந்த கலக்கிறதுலாம் நல்லா கிளியராக காட்டுவாங்க பியூட்டி சேனல்ஸ்லாம். பட் இப்போ காட்ட முடியாது, ஏன்னா நான் மட்டும் எடுக்கிறேன்றதுனால எனக்கு ஸ்டாண்டும் இல்லை. நான் திருப்பி எடுத்து வச்சுட்டு திருப்பி அங்கே வைக்கணும்னால செட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த தண்ணி எனக்கு தேவையான அளவுக்கு நான் அதை ஆட் பண்ணி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை கொண்டு வரேன். ஸோ இந்த வீட் ஃப்ளவரை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கிறோம். நல்ல ஸ்மெல். ஸோ கைஸ், கட்டி இல்லாமல் கரைச்சி இது இந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி இருக்குது. ரொம்ப வெயிலாக எப்படி மறைக்கிறது? எங்கே பாருங்கள், நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இருக்காது. இது மாதிரி நல்ல ஒரு க்ரீமியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இது ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், எந்த ஒரு ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்மளோட ஃபேஸை ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிடணும். நான் வந்து ஆல்ரெடி என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணி தான் இருக்கேன். ஜஸ்ட் கொஞ்சமாக லிப்ஸ்டிக்கும் போட்டு தான் வச்சுருக்கேன், இல்லைன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் என் மூஞ்சி. அதனால சொன்னேன், ஜஸ்ட் வந்து நல்லா ஒரு ப்ளெயின் வாட்டரால் என்னோடய ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நான் இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டு காட்டுறேன். ஸோ கைஸ், வாட்டர் வச்சு நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இந்த வீட்டுன்றதுனால ஒரு மாதிரி கம் மாதிரி இருக்குது. நீங்களே பாருங்கள், நல்லா கம் மாதிரி பிடிக்குது.
ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம ஃபேஸில் ரொம்ப சூப்பராக அப்ளை பண்ணியாச்சு. நீங்களே பாருங்கள், நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுட்டேன். ஸோ இது வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம எப்போ வாஷ் பண்ணோன்னா அதுலேயே அவங்களே சொல்லியிருந்தாங்க ஒரு 10 to 15 minutes கழிச்சு நல்லா வாஷ் பண்ணும்போது நல்லா இந்த ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம 10 to 15 minutes வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நல்லா ஸ்க்ரப்பிங் மாதிரி பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இல்லை நல்லா 15 minutesக்கு மேலேயே ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்படி காஞ்சி வறண்டு போயிருக்கு. வரீங்க எல்லாம் மீசம் மாதிரி நல்லா காஞ்சி போயிருக்கு. இப்போ நான் தண்ணி தெளித்து நல்லா வாஷ் பண்ணி ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ண போகிறேன். தண்ணி தெளிச்சிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் இங்கே மாதிரி உறிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம கையிலே வந்து ஸ்க்ரப் மாதிரி பண்ணி ஃபைனலாக வாஷ் பண்ணிடலாம். ஸோ கைஸ் நல்லா நம்ம ஒரு 1 minute ஸ்க்ரப் பண்ணியிருப்போம். இப்போ முகத்தை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ மக்களே, திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்புட். ஸோ நீங்களே பாருங்கள் என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குன்ட்டு. முன்னவாச்சும் நான் வந்து இன்ட்ரடக்ஷனில் பவுடர்லாம் போட்டுக்கிட்டு நல்லா வந்தேன். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸில் பவுடர் போட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் எவ்வளோ கிளியராக ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது என்னோடய ஸ்கின். ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ்க்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்கு. ஸோ அவங்க உண்மையிலே சொன்ன மாதிரி இட்ஸ் சீக்ரெட் அப்படி தான் சொல்லணும். ஸோ நீங்களும் இந்த வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளும் பிரியங்கா சோப்ரா மாதிரி சும்மா பலன்னு மின்னலாம். ஸோ லைக் அவங்கள மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் நம்ம சும்மா நேச்சுரலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கூட நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா க்ளோயிங்காக கொண்டு வரலாம் இந்த மாதிரி. ஸோ நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is by my friend Subha Krishnan. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.